ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வரப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்கப் போகிறேன். உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று. ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார். உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. சில சமயம் அதிக விலை தேவைப்படுகிறது சில அனுபவங்களை பெறுவதற்கு. வாழ்க்கையில் பாடங்களாக சில அனுபவங்களை பெறுவதற்கு அதிக விலை தேவைப்படத்தான் செய்கிறது. அதிக விலை கொடுத்தாக வேண்டியதாகத்தான் இருக்கிறது. காலத்தை நன்றாக உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு யார் செயல்படுகிறார்களோ செயல்படுபவர்களுக்கே வாழ்க்கை என்றும் வளமானதாகவும் நலமானதாகவும் இருக்கும். எப்பொழுதும் உன்னையே நீயே நேசிக்க பழகு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ விட்டு கொடுக்கவே கொடுக்காதே. அதிலிருந்து உன் வாழ்விற்கான மாற்றம் ஆரம்பமாகும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமும் கூட. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதுதான் சிறந்த வழியாகவே இருக்கும். மௌனமாக கடந்துவிடு. துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கான நிச்சய வழி உனக்கு கிடைக்கும். தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதே மிகப்பெரிய வெற்றிக்கான வழியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. ஏனென்றால் உன் மனமும் நிலைத்திருக்காது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். எனவே செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. அந்த நொடியே செய்துவிடு. என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும்.
மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நான் கொடுத்த வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். நான் இருக்கிறேன். இந்த வாக்கு அதிசக்தி வாய்ந்த சாய் வரம். நீ எங்கிருந்தாலும் இன்று இரவுக்குள் உனக்கான அதிசயம் சர்வ நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். புன்னகை செய்து பழகு, பூக்களின் அழகை பெற்றுவிடலாம். மரியாதை கொடுத்து பழகு, மனிதனாகவே வாழ்ந்து விடலாம். தர்மம் செய்து பழகு, உன் தலையெழுத்தே மாற்றிவிடலாம். உன் தலையெழுத்தே மாறியும் விடும். நம்பிக்கையோடு இந்த சாயின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நீ எங்கிருந்தாலும் நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே நிகழும். என் பாதை மட்டும் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, என் பாதைகளில் எப்பொழுதும் கற்களும் முற்களும் மட்டுமே நிறைந்து இருக்கிறதே, நான் எப்படி என் பாதையை கடப்பேன் என்று என்னிடம் வந்து கேள்வியாக கேட்கிறாய். உன் பாதையை வடிவமைத்தவனே நான்தான். அந்த பாதையில் உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதில் பூக்களால் நிறைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கடினமான பாதையை மாற்றி அதை இலகுவான பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை நான் செய்து விடுகிறேன். தைரியமாக இரு. நீ செல்லும் வழியில் உன் பாதை சரியாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து உன் பயணத்தை தொடராதே. உன் பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையலாம் என்ற சிந்தனை அனைத்தையும் நான் செய்துதான் உன் பாதையை நான் வடிவமைத்து இருக்கிறேன். அதை விடுத்து நான் வடித்த பாதையில் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. எதையும் எதிர்பார்த்து எடுத்து வைக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே எதிர்பார்த்து நம் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைவேறவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால், அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எதையுமே வாழ்க்கையில் எதிர்பார்க்க கூடாது என்பதை விளக்கும் விதமாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு துறவி ஒருவர் தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது சீடர்கள் துறவியிடம் கதை கூறுமாறு கேட்டனர். அதற்கு அந்த துறவியும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் புகட்டும் வகையில் கதை சொல்ல ஆரம்பித்தார். அது என்னவென்றால், ஒரு வியாபாரி ஒருவன் ரோட்டில் நடந்து கொண்டு சென்றான். அப்போது அந்த வியாபாரிக்கு எதிரே வந்தவன் அவனை நிறுத்தி, என்னை ஞாபகமுள்ளதா என்று கேட்டான். பின், உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதோ இல்லையோ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது நான் என்னிடம் பணம் இல்லை என்று உங்களிடம் பணம் கேட்டேன். அதற்கு நீங்களும் என்னிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒருவரின் வெற்றி பாதையில் செல்ல இது உதவட்டும் என்று வாழ்த்தி கொடுத்து உதவி புரிந்தீர்கள் என்று அவருக்கு ஞாபகப்படுத்தினான். அந்த வியாபாரியும் யோசித்து பின் அந்த வியாபாரி, ஆம், நினைவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி, வேறு என்ன சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டான். அதற்கு அவன், இல்லை, எப்படி அப்போது எனக்கு பணம் கொடுத்து உதவி புரிந்தீர்களோ அதேபோல் இப்போதும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அந்த வியாபாரி இப்படி கேட்டதும் வியந்து போனான் என்று அந்த துறவி கதையை சொன்னார். பின் தன் சீடர்களிடம், ஒருவர் தமக்கு ஒரு முறை எதிர்பாராமல் உதவி செய்தால் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும்.
நாம் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதாலோ யோசித்து கொண்டே இருப்பதாலோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதையுமே எதிர்பார்க்காதே. நடப்பது நடந்து கொண்டே இருக்கும். கிடைப்பது கிடைத்து கொண்டே இருக்கும். வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். முடிய வேண்டியது முடிந்தே விடும். எதையும் எதிர்பார்க்காதே. எது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன்னுடைய பிரார்த்தனையை மட்டும் காலடியில் வைத்து கொண்டே இரு. இறைவனிடம் வைத்து கொண்டே இரு. நீ நினைக்கும் வரை, நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் வரை உன் பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய கனத்த மனம் அமைதி பெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வரம். நீ எங்கிருந்தாலும் எந்த கோடியில் இருந்தாலும் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னுடைய பிரார்த்தனை, நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியவுடனும் சாயிநாதரே நன்றி நன்றி என்று மீண்டும் பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் இந்த நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்வதற்காக என் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுங்கள் சாயிநாதரே என்று உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் மாறி மாறி வைத்து கொண்டே இரு. நீ நினைத்தபடியே உன் வாழ்வு, நினைத்தபடி எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நிகழும். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாகுவார்களே தவிர வீழ்ந்துவிட மாட்டார்கள். நான் அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் குழப்பமே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதால் உன் மனம்தான் குழப்பமடையுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வருகிறதோ, எது உன் வாழ்வில் அடைகிறதோ, உன்னை அடைகிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்திக் கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நான் அடிக்கடி கூறுவது, இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்தித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் பேசுவதை தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழவே முடியாது. யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. வாய்ப்பு வரும் வரை அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தமடையாதே.
ஏனென்றால் வாய்ப்பு மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது வேறு ஒருவருக்கு மற்றொரு நாள் போகும். எனவே வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். விதியையும் மாற்றும் வல்லமை உன் அப்பாவிற்கு உள்ளது என்பது உனக்கு தெரியும் தானே? நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக. எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ உன் வாழ்க்கையையும் உன் நாளையும் துவங்கப் போகிறாய். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சுபமாகவே நடக்கும். கேட்டுப்பார், உனக்கே புரியும். உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது மிக தெளிவாகவும் புரியும். வெளிவருவதற்கான மார்க்கமும் உனக்கு தெரியும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இன்று நன்றாக சுகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளை தருகிற மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே என் தங்கமே. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இருக்கும் நிலைமையிலிருந்து விரைவில் கீழே தள்ளப்படுவார்கள். அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடுகின்ற மலர்களை போன்றவர்கள். ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பொக்கிஷம் விருட்சத்தை போன்றவர். ஆழ வேரூன்றி நீ உன் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். எந்த பிரச்சனை வந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்குமாகத்தான் நான் இங்கு வேரூன்றி இருக்கிறேன் என்று தைரியமாக உனக்கு வரும் பிரச்சனைகளிடம் சொல்லிப்பார். வந்த பிரச்சனையே உன்னை விட்டு விலகி, வந்த தடம் தெரியாமல், வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்று விடும். உன்னால் பலருக்கு பலனாக இருக்கும், பயனாகவும் இருக்கும். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும்.
உன் பிரச்சனைக்கு காரணமே நீதான் என் குழந்தையே. பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். நான் ஆழமாக வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திருக்கிறேன். என்னை எதுவும் யாராலும் செய்ய முடியாது என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நின்று பார். அதை விட்டுவிட்டு பிரச்சனை வந்து விட்டதே, எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, நல்லதை செய்வோம், நான் மட்டும் கஷ்டத்தோடு இருக்கிறேனே என்று உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணமாகவே இருக்கிறது. உன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் பிரச்சனையை எதிர்கொண்டு எதிர்நோக்கி அதிலிருந்து வெளியே வருவதற்கான மார்க்கத்தை நீதான் யோசிக்க வேண்டும். அதற்கான வழியை உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டு செய்வேன். உன் பிரச்சனைகளை விட, உன்னுடைய பிரச்சனையான சூழ்நிலைகளை விட என்னுடைய கண்களின் சக்தி மிக பெரியது தங்கமே. நன்றாக புரிந்து கொள். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? உன் பிரச்சனையை நினைத்து நான் பொய்யுரைக்க மாட்டேன் குழந்தையே. உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்வில் மிக மிக சந்தோஷத்தை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக தீரும் அந்த நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வருகொண்டே இருக்கிறது. அதற்கு முன்பாக உன் மனதை தயார் நிலையில் வைத்துக்கொள். எப்பொழுதுமே வேதனையோடு இருந்து கொண்டிருந்தால் நல்லது உன்னை நெருங்கினாலும் கூட உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே தைரியமாக இரு. உனக்கு வருவதை நான் பார்த்து கொள்கிறேன். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல, கஷ்டத்தை அனுபவிப்பது போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நமக்கு எதிராளியாக இருப்பவர்களும் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் மற்றவர்களை பார்த்து, உன் எதிராளியை பார்த்து நீ எப்பொழுதும் கோபப்பட மாட்டாய். அவர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற செயலையும் நீ செய்யவே மாட்டாய். அவர்களுக்காக நிச்சயமாக நீ பரிதாபப்படுவாய். இன்று நாம், நாளை மற்றொருவர், நாளை வேறொருவர் என்று உன் மனதிற்குள் நீயே சொல்லிக்கொண்டே இரு. உன்னை வேதனைக்கு ஆளாக்கியவரை பார்த்து இவரும் தண்டனைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார், கூடிய விரைவில் அவருக்கான தண்டனை அவரை வந்து சேரும் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். அப்பொழுது அவரிடம் நீ காட்ட வேண்டிய கோபமும் உன்னை விட்டு விலகிவிடும். எப்பொழுதுமே நீ கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னையே படித்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா, உன் மனதையும் படித்து கொண்டிருக்கும் சாயப்பா, உன் நல்ல எண்ணத்தையும் படித்து கொண்டிருக்கும் சாயப்பா உன்னை வேதனைப்படுத்த விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. நான் பொய் உரைக்கவே மாட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து, உன் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து, உன் மனச்சுமைகள் எல்லாம் இறங்கி சந்தோஷமான பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். உனக்கான வாழ்வு மிக பிரகாசமாக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஏன் உனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஏன் மறந்து விடுகிறாய்? அப்பொழுது உன் பிரச்சனைக்கான சூழ்நிலைகளில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துணையாக யாருமே இல்லை என்ற போல எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்கிறாய். பிரச்சனைகள் சூழும் பொழுதுதான் நேர்மறையாக இருக்க பழக வேண்டும். எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தால் பிரச்சனை பூதாகரமாகத்தான் தெரியும். நேர்மறையாக சிந்தித்துப்பார். அப்பொழுது உனக்கு வந்திருக்கும் பிரச்சனை கடுகளவாக உன் கண்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே வரும் மார்க்கமும் உனக்கு தெளிவாகவே புரியும். இந்த உலகில் யாருமே உனக்கு இல்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் கூட, எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்ற சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, உனக்கு பக்க பலமாக துணையாக என்றென்றும் இறுதி வரை உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன், இருந்து உன்னை காப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே என் பிள்ளையே.
நான் கூறும் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. அப்பாவின் வாக்குப்படி உனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து உன் கஷ்டமெல்லாம் விலகி சந்தோஷம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் குடிபெறும். சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்தோடு சுபிட்சமாக வாழ்வாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், மகிழ்ச்சி நம்மை வந்து தழும்பும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலையே வேண்டாம், எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போய்கொண்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். இதை நம்பிக்கையோடு கேள். உன் கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பாய். கஷ்டம், கவலை, வேதனை, சோதனை, துன்பம் என்று மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, அற்புதம், அதிசயம் என்று உன் மனதை திசை திருப்பப்பார். அப்பொழுது உன் வாழ்வே பிரகாசமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல, எல்லாம் சிறிது காலமே. அதுவரை நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சு வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காற்றுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர். அப்படி யோசித்து கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்பட்டது. சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர். பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்.
உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறிக்கொண்டு என் மேல் பாய்கிறது. அதனால்தான் அது சீர முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன்.